ப்ரொபோசபிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடி தோட்டத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு பார்த்துடலாங்களா? ஸோ உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து தண்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் யூடியூப்பில் போட்டிருந்தது. ஸோ எடுத்து பார்த்தா பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஒன்றுமே இல்லை அந்த க்ரோ பேக்கில். சரி மீதி ரெண்டுலையாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு இருந்தது. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நான் வந்து ஒரு க்ரோ பேக்குக்கு 4 அப்படின்ற விதத்தில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வந்து முளைச்சி வேஸ்ட்டாக இருந்தது. சரி அதை வந்து விதைப்புக்காக போட்டு வச்சுருந்தேன். பட் அந்த அந்த போட்ட 1/2 கிலோ கூட எடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு 4, 5 உருளைக்கிழங்கு தான். பட் அதையுமே எதுவுமே பண்ண முடியாது. உருளைக்கிழங்கு பொரியலுக்கோ குழம்புக்கோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே வேர் வேராக வந்து முளைப்பு திறனோடு தான் இருக்குது. மேபி இதை வந்து திருப்பியும் வேணால் முளைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். முளைச்சி வைக்க பார்க்கலாம் விதை போடும்போது. இப்போதைக்கு நான் எந்த விதையுமே போடுற ஐடியாவில் இல்லை. இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே ரீபாட் பண்ணிவிட்டு பெரிய ஓரளவுக்கு பல மரங்கள் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக வளர்கிற மாதிரி மரங்களை முதல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பூச்செடிகள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வர மாதிரி. ஏன்னா எந்த விதைகள் போட்டாலும் காய்கறி செடியில் வந்து இப்போது இந்த மாவு பூச்சியும் அஸ்வினி பூச்சியும் தொல்லை தாங்கவே முடியலன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வெயில் காற்று வேற. ஸோ ஒரு பக்கம் சாயுது. செடிகள் வந்து க்ரோத்தே இல்லை. மண்ணுக்கும் தட்டுப்பாடு அப்படின்றதுனால இப்போதைக்கு நான் எதுவுமே போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நிறைய இதில் செடியெல்லாம் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை வளராமையே இருந்த மண் எல்லாத்தையுமே நான் வந்து எந்தெந்த இதுக்கு வேணுமோ க்ரோ பேக்கில் அதிலெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த மல்லிகைப்பூ செடியை மட்டும் ரீபாட் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து ரோஜா செடி இருக்குது, முல்லைப்பூ செடி இருக்குது. அதுக்குமே வந்து சரி இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கிற மண்ணை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து அந்த பெரிய பிளாக் கலர் டேங்க் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். பழைய எறும்பு கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு அறுவடை கொஞ்சம் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அப்புறம் வெண்டைக்காய் வந்து இதுக்காக விட்டுருக்கேன், விதைக்காக விட்டுருக்கேன். சரி அதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல வந்தது அதை விதையாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த அஸ்வினி பூச்சியும் மாவு பூச்சியும் தாங்கவே முடியல. அதனால இந்த பயிறு செடியுமே நல்லா ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விதையிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையுமே தான் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பூச்சி தாக்குதல். இல்லை அந்த கீழே வந்து டெரஸில் தரையிலலாமே நிறைய அப்படியே கொத்து கொத்தா ஒரு மாதிரி இருக்குது பார்க்கவே. மாவு பூச்சி விட இது ரொம்ப மோசமாக இருக்கும் போல். அதனால் அதை கட் பண்ணி தான் விடணும். நான் அக்னியஸ்திரம் எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டேன். நோ யூஸ். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.